இப்போ முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இந்த பக்கம் துவரம் பருப்பு, கொஞ்சம் அவரைப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாமே போட்டு வேக வச்சு சட்டியில் வேக வச்சு வச்சாச்சு. முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டாச்சு. இந்த அவரைப்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கூட போட்டோமா, சும்மா ஒரு ஸ்பூன் போட்டோமா போதும். அப்பப்போ அந்த அவரைப்பருப்பு கிடைக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்காயும் போட்டுக்கலாம். உப்பு, சாம்பார் பொடியும் போட்டாச்சு. முருங்கைக்காயும் போட்டாச்சு. மல்லித்தலையும் போட்டாச்சு. இப்போ இந்த பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பும் ஊற்றியாச்சு. இனிமேல் கொதிக்க விட்டு எடுக்க வேண்டியதுதான். சாம்பார் ரெடி. நான் புளி ஊற்றலை, நான் தோசைக்காக செய்கிறேன்.